ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமான த ஸ்மைல் மேன் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான். என்ன இங்கிலீஷ் படமானு கேட்டிங்கன்னா இல்லை, ஷியாம் மற்றும் பிரவீன் அவர்களின் இயக்கத்தில் சரத்குமார், சிஜா ரோஸ், இனியா மற்றும் கலையரசன் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பேசுவோம். அதாவது சரத்குமார் அவர்கள் ஒரு ரிட்டையர்டு போலீஸுங்க. இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஒரு காலகட்டத்தில், இவர் ரொம்ப ஆக்டிவா இருந்த காலகட்டத்தில் ஸ்மைல் மேன் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கோ கில்லர் ஒருத்தன் இருந்திருக்கிறான் அந்த ஊர்ல. அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு போட்டுதரலாம் அப்படின்ற மாதிரி இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது இவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு வந்திருக்கு. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த ஸ்மைல் மேன் வந்து இவர் கொன்னுட்டு இருக்கிறாரு. கொன்னதுக்கு அப்புறமா இவருக்கு கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் அல்சைமர் நோய் வந்தனால இவர் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் கடந்த காலத்தெல்லாம் முடிச்சு ஒரு நிகழ்காலத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இவர் ஸ்மைல் மேனை கொண்டாரு பார்த்தீங்களா. அந்த ஸ்மைல் மேனை கொன்னும் போது இவர் கூட ஒரு நண்பரும் இருந்திருக்கிறாரு. அந்த நண்பரோட பையன் சிபிசிஐடியில் ஒரு ஆஃபீஸர் ஆயிருக்கிறாரு நிகழ்காலத்தில். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எங்கள் அப்பா வந்து உங்களோட தான் ஒர்க் பண்ணாரு, எங்கள் அப்பா எப்படி ஒர்க் பண்ணாரு அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த ஸ்மைல் மேன் அப்படின்ற ஒரு சைக்கோவை பற்றி நீங்கள் ஒரு புக்கும் எழுதிருக்கிறீங்க. அந்த புக்கை பார்த்து படித்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன். அதனால் நீங்கள் வந்து எனக்கு ஒரு மென்டார், நீங்க தான் என்ன கைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் அட்வைஸ் கேட்கிறாரு. சரத்குமாரும், அடப்போப்பா, ஏற்கனவே எனக்கு அல்சைமர் நோய் இருக்கு, நான் வந்து இப்போ பேசுனதை கூட நான் மறந்துடுவேன், நாளைக்கு நீ யாருன்னு கேட்டா நானே உன்னை நீ யாருன்னு கேட்பேன் அப்படின்ற அளவுக்கு இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் கதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகரும் போது தான் இன்னொரு ட்விஸ்ட் படத்தில் என்னன்னா, திடீர்னு பார்த்தா அந்த ஸ்மைல் மேன் அப்படின்ற ஒரு பேட்டர்ன்ல ஒரு கொலை மறுபடியும் நடக்க ஆரம்பிக்குது நிகழ்காலத்தில். இதை பார்த்து ஷாக் ஆன சரத்குமார் அவர்கள், ஸ்மைல் மேன் செத்துட்டான்ல, இவன் எப்படி மறுபடியும் உயிரோட வந்தான், யார் இவன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் இந்த கேஸை தோண்டி எடுக்கிறாங்க சிபிசிஐடி. இதுக்கு வந்து அந்த சிபிசிஐடி ஆஃபீஸராக வரது வந்து நம்ம சரத்குமார் அவரோட முந்தைய ஃப்ரெண்டோட பையன். இப்போ ஒரு சிபிசிஐடி என்ன சொல்றாருன்னா, சரத்குமார் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. நீங்களும் ஏற்கனவே இந்த கேஸை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, மறுபடியும் ஒருத்தன் பிறந்து வந்துட்டான், அந்த ஸ்மைல் மேன் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற போது தான் சரத்குமார் அவர்கள் மறுபடியும் இந்த கேஸ் உள்ள வராரு. வந்த ஒரு ரொம்ப ஆக்டிவான ஒரு ஆளாக இருக்காரான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா இவருக்கு ஏற்கனவே அல்சைமர் நோய் இருக்கிறனால ஞாபகம் மறதி அதிகமாக இருக்குது, ஃபிசிக்கலி ரொம்ப வீக்காகவும் இருக்கிறாரு. இந்த வீக்கான சரத்குமாரை வச்சு இந்த சிபிசிஐடி ஆஃபீஸர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த ஸ்மைல் மேனை அப்படின்றது தான் மீதி கதையை. ஸோ இந்த கதை வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் படத்துக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு கரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதை வச்சு இவங்க எப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து ஒரு வித்தியாசமான கதை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏங்க, ஸ்மைல் மேன் அப்படின்றது ஏற்கனவே ராட்சசன் படத்தில் அந்த ஆள் வந்து ஏதாவது ஒரு பொம்மையை வச்சுட்டு போவான், இதே தானே இந்த குறியீடு வச்சுட்டு கிளம்புவானுங்களே, அதே கதை தானே அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மைல் மேனுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும். அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஸ்மைல் மேனா நடிச்ச அந்த நபரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக நடிச்சிருப்பாரு. அவர் யாருன்னு சொல்லி நான் சுவாரஸ்யத்தை உடைக்க விரும்பலை. இதையும் தாண்டி சரத்குமார் அவர்கள் ஏற்கனவே ஒரு சில சைக்கோ த்ரில்லர் படம்லாம் நடிச்சிருக்காரு இல்லைங்களா. அந்த போர் தொழில், ஹிட் லிஸ்ட், பரம்பொருள், இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருப்பார். அதனால சரத்குமார் எப்படியும் இந்த கேஸை முடிச்சிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் படத்தை பார்க்குற எல்லாருக்கும் ஆரம்பத்திலே வந்துடும். ஆனால் இந்த படத்தில் சரத்குமார் அவர்கள் ரொம்ப வீக்காக இருக்காரு. அதனால இவரை போட்டு தள்ளுறானோ அவன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அப்பப்போ ஒரு ஞாபகம் வரும். இருந்தாலும் கிளைமேக்ஸில் சரத்குமார் வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ணுவார். அது என்னன்றதை கிளைமேக்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தோட டீட்டெயிலிங் பெருசாக இதுதான். இதுக்கு மேலே வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட நெகட்டிவ்ஸை பற்றி சொல்லுவோம். ஸ்க்ரீன் பிளே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ஏதோ ஒரு பழைய கதையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஸ்மைல் மேன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வரத்துக்கே ஒரு ½ hour எடுத்துக்கிட்டாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே லைட்டாக லேகிங் தான். ஆனால் செகண்ட் ஹாஃபில் படம் பிக்கப் ஆகுது. பிக்கப் ஆகி கிளைமேக்ஸ்லாம் வந்து அந்த பெல்ட் அடிக்குது படம். பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக போகுது கிளைமேக்ஸ்லாம். அதனால் இந்த படம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேகிங் இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சரத்குமார் அவர்கள் சமீபத்தில் நிறைய இந்த மாதிரியான ஒரு நல்ல கதை தேர்வு எடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. அந்த வரிசையில் இதுவும் ஒரு நல்ல படம் தான். அதனால் இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க, தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.